இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் வெஜ் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரில் வைக்கும்போது அரிசி குழஞ்சிருமே, தண்ணி எவ்வளோ ஊற்றணும் தெரியாது, இந்த மாதிரி இருக்கிற எல்லா டவுட்டும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பீன்ஸ், ஒரு கேரட், கொஞ்சம் பட்டாணி. உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 100 மில்லி ஆயில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வசக்குங்க. தேவையான அளவு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 2 டேபிள் ஸ்பூன் போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு 2 பச்சை மிளகா. நான் 1 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கோங்க. போட்டு அதில் எண்ணெயிலே வசக்குங்க. அதே எண்ணெயில் வத்தல் பொடி 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா கலர் வரும், ரெட் கலர் கொஞ்சம் வரும். அதுக்காக எண்ணெயிலே ஃபஸ்ட்டு போட்டு வசக்குங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வசக்குங்க. மசிய ஆனதுக்கப்புறம் அதில் வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், பட்டாணி 3ஐயும் போட்டு நல்லா வசக்குங்க. வசக்குனதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா நான் போடுறேன். உங்களுக்கு வேறு நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. நான் சக்தி போட்டிருக்கேன். 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் உடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அது ஒரு மாதிரி திரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய்கறிகளை வேக விடுங்க. ஒரு கப் 1.5 கப்பு நான் போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே அரிசியை ஊற வச்சுருங்க, கழுவி ஊற வச்சுருங்க. 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப் தண்ணி. இது ஜீரக சம்பா அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.25 அளவு தண்ணி வச்சு நான் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. உப்பு கரிக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. நல்ல தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்ச அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த அரிசி தண்ணியும் அரிசியும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அரிசி தண்ணி எடுத்து தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த மேலாப்பில் அரிசி தெரியும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், லைட்டாக மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி மேலே நல்லா பரப்பி விட்டுட்டு குக்கரை மூடிக்கிட்டு தம் போட்டுருங்க. தம் போடுறதுக்கு தோசைக்கல் மேலே குக்கரை வச்சிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் இருக்க அந்த விசில் போகிற வரைக்கும் குக்கரை ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஒரு அரிசி கூட அடியில் ஒட்டியிருக்காது. அரிசியும் உதிரியாக கடையில் இருக்கிற மாதிரியே ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு டேஸ்ட்டும் சரி, அரிசியும் சரி வெந்து உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், பண்ணுறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் போதும். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.